இந்த கள்ள நோட்டை கொண்டு போய் கடைக்காரங்கிட்ட கொடுங்க. அப்புறம் இருக்கு சேதி. போய் கொடுத்துட்டு சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கணும். பாப்போம் என்ன. இளமதி, இந்தம்மா. வா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா வரணும். இதே சந்தோஷத்தோட அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு கையோட அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. அம்மா, நீங்க எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவீங்கன்னு பார்த்தா ஆசீர்வாதம் பண்ணி பணத்தையும் கொடுத்து அனுப்புறீங்க. நான் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரத்துல போய் அவங்க அட்வான்ஸ் பணத்தை கொடுப்பாங்க. கடை கொடுக்கறேன்னு சொன்னானே அந்த சேட்டு, இவங்க கொடுக்கற பணத்தை இவங்க மூஞ்சிலேயே விட்டெறிவான். அது எப்படிமா நடக்கும்? இளமதி கொண்டு வந்தால அந்த 50,000 ரூபாய், அந்த பணத்தை நான் மாத்தி பூஜை ரூம்ல ரெடியா வச்சிருந்த கள்ள நோட்டை அவங்க கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். இப்ப அவளுக்கு எந்த சந்தேகமும் வராது. ஆனா கடைக்காரன் இவங்களை சந்தேகப்பட்டு துரத்தி அடிப்பான். பரமா, நில்லு. சொல்லு சண்டைக்கோழி. பரமா, திடீர்னு நானா ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை நோக்கி உன்னை தள்ளுறனோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கலாமாக்கு அப்புறம் என்னை மொத்தமா பாத்துக்கிறதுனா அது நீ தானே சண்டைக்கோழி. நீ சொல்லி கேட்காம நான் வேற யார் சொல்லி கேட்க போறேன்? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் நான் பிடிச்சுதான் பண்றேன். அதுவும் இல்லாம இப்ப ஆசீர்வாதம் வாங்க போனப்ப அம்மா ஆசீர்வாதம் பண்ணி தானே அனுப்புனாங்க. எனக்கு நல்லது இல்லைன்னா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல சண்டைக்கோழி. இல்ல பரமா, எதுக்கும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு தான். போலாம் வா. வா. வணக்கம் சேட்டு. வாப்பா பரமா, ஏன் வெளில நிக்கிற? உள்ளவா. நீங்க வரத்துக்குள்ள நல்ல நேரம் போயிடுமோன்னு பயந்தே போயிட்டேன். இந்தாங்க, நீங்க சொன்ன மாதிரி அட்வான்ஸ் பணம் கொண்டு வந்துட்டோம். சரியா இருக்குமா? பாக்கி பணம் எப்ப கொடுப்பீங்க? இந்த அட்வான்ஸ் பணம் கொடுத்ததுக்கு எப்படி இருந்தாலும் நீங்க அக்ரிமெண்ட் போடுவீங்க தானே? ஆமாமா, உடனே போட்டுருவேன். அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் ரெடியா இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துட்டு போய் நான் பேங்க்ல லோன் கேட்க போறேன். லோன் கிடைச்சதுமே நான் உடனே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுவேன். சரிமா, ஆனா ஒரு மாசம் தான் டைம். அதுக்குள்ள பாக்கி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருங்க. புரியுதா? பேலன்ஸை கொடுத்து சாவியை வாங்கிக்கோங்க.